வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துடுச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். மேஷராசியான நீங்கள் மனதளவில் இதில் வந்து நான் வந்து இப்போ ஒரு 100 பேர் எடுத்துக்கேன். மேஷராசியை நீங்கள் 100 பேர் சதைக்கிறீங்க அப்படின்னா 100 பேருக்கும் கெட்டது நடக்குது, கெட்டதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியல. ஆனால் அந்த 100ல் வந்து குறைஞ்சபட்சம் 50 பேருக்காவது மேஷராசியை சேர்ந்த உங்களுக்கு ஹெல்த், எமோஷன், இல்லை ஜாப், இல்லை மணி, இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு சைடில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. அது ஏன் கொண்டு வருது? ஓகே, நம்ம நல்ல ராசி தானே, நம்ம வந்து நல்ல தசாபுத்தி நடக்குது, என் சார்ட்டே சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன் கொண்டு வருது? இதை வந்து லக்னத்தோட எங்கேயாவது கம்பைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். முதல்ல வந்து இந்த மேஷ ராசினா சந்திரன் மேஷத்தில் இருக்குது, நீங்கள் அந்த ராசியில் இருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டாக 12th ஹவுஸில் சனி வந்துட்டார். சனி வந்து உங்களை சோதிக்க ஆரம்பிப்பார். இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் வந்து செவ்வாய். உங்கள் சார்ட்டில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு இந்த சனி எப்படி பொருந்தி இருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த சனி எப்படி பொருந்தி இருக்காரா, செவ்வாயோட சேர்ந்து இருக்காரா, இல்லை செவ்வாயோட விலகி இருக்காரா, இல்லை அதோடைய காம்பினேஷனில் எப்படி வராரு, 5th ஹவுஸில் வராரா, 4th ஹவுஸில் வராரா. இந்த காம்பினேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அந்த சனியோட எப்படி இருக்காரோ அப்படி தான் இப்போ இந்த மேஷத்தை உங்களுக்கு வந்து ரூல் பண்ணும். ஏன்னா சனி தான் இப்போ உங்களுக்கு ஒரு மைனஸ் சைடில் ஒரு பிளானட் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அது சனி தான் வந்திருக்கு 12th ஹவுஸில். இது வந்து சடனாக உங்களுக்கு வந்து விரயம். இப்போ நான் வந்து இதை வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 ஒரு கம்பைன் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ சடனாக ஒரு விரயம், சடனாக வந்து ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ், இல்லைனா சம்டைம்ஸ் ஹெல்த் சடனாக ஒரு சின்ன லாஸ், ஹெல்த் லாஸு, சடனாக ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸு, சில பேருக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண விட்டு அதை சரியாக போக முடியாத, புஷ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மேஷம் பர்டிகுலராக ஏகப்பட்ட தடைகளை சந்திக்கிற ஒரு நேரம், ஒரு ஸ்டெப் பின்னாடி இறங்கி வர மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் இந்த மேஷராசியை சேர்ந்த நீங்கள் ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல், ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படியே கொண்டு வர மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், 100 பேர் மேஷராசியில் இருந்தீங்கன்னா 100 பேருக்கு அது பொருந்தாது. ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. பட் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது. சரி, இதோட காம்பினேஷன் என்ன? இப்போ அடுத்த 3 மாதம் மேஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல நான் ஒரு வியூ கொடுத்துட்றேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்டோபர் 9th கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸுமே இந்த கேதுவை விட்டு விலகி வெளியில் வந்துடும். ஸோ கேதுவை விட்டு சுக்கிரன் தான் இப்போ இருக்குது, அது விலகி வந்துடும். அது வந்துடுச்சுன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 பேரும் அதோடைய பயணங்கள் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த ராகு கேதுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அது கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸில் வராது, ஏன்னா அதை விட்டு விலகி வந்துடும். ஸோ இது எவ்வளோ நாள் அப்படி கொண்டு போகணும், நான் டிசம்பர் 31st 2025 வரைக்கும் மார்க் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் அக்டோபர் 9th கொஞ்சம் பெட்டராக அப்படியே கண்ணுக்கு தெரியுது. அது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய மணி, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஹெல்த், உங்களோட மைண்ட், உங்கள் எமோஷன், இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபேவராக தெரியுது. இது வந்து அக்டோபர் 9th நான் சொல்கிறது டிசம்பர் 31st வரைக்கும். இதில் சனி வக்ர நிவர்த்தி அடையும் நவம்பர் எண்டில். இப்போ என்னென்னா, இருக்கிற ஒரே ஒரு பர்டிகுலரான ஒரு பிளானட் வந்து கொஞ்சம் உங்களை போட்டு பாடாப்படுத்துது அப்படின்னா அது சனி மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் லக்னத்தோட கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 3 months அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 மேஷத்தை சேர்ந்த நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மாறிடும், நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சில, நீங்கள் ஜனனம் எடுக்கும் போது ராசி தான் மேஷமாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு தசா இல்லை ஒரு லக்னம் அப்படின்னு நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சமயத்தில் சனி தசையை தவிர, மேஷ ராசியாக இருந்து சனி தசையை தவிர மற்ற தசைகள் எதுவாக இருந்தாலுமே அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. கேது தசையை தவிர, சனி தசை, கேது தசை, நான் இதை வந்து நட்சத்திரத்தை பிரித்து எந்த ஏஜ் என்ன தசை நான் போக விரும்பலை, பெரிய டீட்டெயில் போகும். பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது 3 விஷயம் தான். நீங்கள் மேஷ ராசியான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க.
அது உங்கள் பர்த் சார்ட்டில் தெரிஞ்சிடும். அதில் என்ன நட்சத்திரன்றதை வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு சனி மகாதசா நடக்குதா. நல்லா புரிஞ்சுங்க, 7 சனி வேறு, சனி மகாதசை வேறு. சனி மகாதசை நடக்குதா இல்லை கேது மகாதசை நடக்குதா, அந்த 2 தசை இல்லை அப்படின்னா மேஷத்துடைய டைம் கம்மிங் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2025 கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறேன். அதில் லக்னம் அப்படின்னு அடிப்படையில் உங்கள் லக்னா அசனன்ட் ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 12, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் ராசி என்பது நீங்கள் பிறக்கிற நாள், நீங்கள் பிறக்கிற டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி உங்கள் ராசி வந்துடும். நீங்கள் பிறக்கிற நேரம்னு ஒரு அவுட் ஆஃப் 24 ஹவர்ஸில் எந்த 2 ஹவர்ஸ் கேப்பில் பிறந்திருக்கீங்க அதை பொறுத்து உங்கள் லக்னா கணிக்கப்படும். அந்த லக்னா ஒருவேளை அது மேஷமாக இல்லாமல், ராசி மேஷமாக ஆயிடுச்சு தவிர்க்க முடியல, பட் அந்த லக்னா மேஷமாக இல்லாமல் ஒருவேளை நல்ல லக்னத்தை சேர்ந்து இருந்துட்டிங்கன்னா அதில் ஆப்ஷன் என்ன, இந்த வருஷத்தில் இந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் ஈவன் ஃபார் மேஷம். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்து பார்க்கும்போது கன்னியா லக்னம், ராசி மேஷமாக இருந்து அதுக்கு சஷ்டாங்கம் சகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா லக்னமாக இருந்தாலுமே ரிஷபம் மிதுனம் கன்னியா லக்னம், துலாம் லக்னம், அதுக்கடுத்தது நம்ம பார்க்குறது தனுசு லக்னம், அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது மகரம் லக்னம். இந்த 6 லக்னங்களை சேர்ந்துருந்தீங்கன்னா, ஸோ ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு அண்ட் மகரம், இந்த 6 லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் மேஷராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையும் கேது தசையும் இல்லை அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருக்க போது, உங்கள் பிளான்லாம் ஓரளவுக்கு கை கூட போகுதுன்னு அர்த்தம். அது நீங்கள் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் ரிலேட்டடாக வச்சுக்கலாம், நீங்கள் ஜாப் ஆர் கரியர் ஆர் மணி ஆர் ஃபினான்ஸ் இது ரிலேட்டாகவும் நீங்கள் யோசிக்கலாம். அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னுடைய புக்தி தசா சனி இல்லை, தசா கேது இல்லை, பட் என்னோட புக்தி சனியாக இருக்குது, என்னோட புக்தி கேதுவாக இருந்தால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் மறுபடியும் 50% கொஞ்சம் தடையை கொண்டு வரும். ஒருவேளை புக்தியும் உங்களுக்கு சனி இல்லை, புக்தியும் உங்களுக்கு கேது இல்லை அப்படின்னா அடுத்த 3 மாதங்கள், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2025 உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி நிறைய விஷயத்துக்கு காத்திருக்கீங்க, ஒன்றும் நடக்கலை, பயங்கர மன உளைச்சலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன லக்னத்துடைய காம்பினேஷனில் அந்த தசாபுக்தி இல்லைன்னா ஷுவராக இந்த அடுத்த 3 மாதங்கள் மேஷ ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமான கொஞ்சம் மனசை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ எண்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும். உங்கள் நேம், அது உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த்து இயர், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா மாலையிலையா இரவா, ஸோ உங்களுக்கு அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு, இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன் மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது மூன் சைன், உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள் இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம், அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள், அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கால்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கால்குலேஷன் இருக்குது.
அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீசஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.